அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சப்ரி, இலங்கை தமிழ் பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, தற்பொழுது உங்களுக்கு தெரியும், பண்டார்நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே சர்வதேச புத்தக கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. கடந்த 27 வருடங்களாக இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. இங்கே பல குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட புத்தக கடைகள் அமையப்பெற்றிருக்கின்றது. அங்கு தமிழ் மொழி மூலமான புத்தக கடைகளுக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை. எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இந்த ஊடக சந்திப்பு இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையிலே புத்தக பண்பாட்டை பரவலாக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல வருடங்களாக நண்பர்களோடு சேர்ந்து பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறான ஒரு சூழலிலே இலங்கையினுடைய பதிப்புத்துறை மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல எழுத்தாளர்கள் தமிழ்நாடு வேறு நாடுகளிலே தங்களுடைய புத்தகங்களை பதிப்பிக்கின்ற ஒரு அவல நிலை இருக்கின்றது. இங்கு புத்தகங்களை பதிப்பித்தாலும் எங்களுக்கு புத்தகங்களை முறையான சந்தைப்படுத்தலிலே எங்களுக்கான சிக்கல் இருக்கின்றது. குறிப்பாக சிங்கள சமூகத்தை விட மிகவும் பின்தங்கிய நிலையிலே இலங்கையினுடைய தமிழ் பதிப்புத்துறை இருக்கின்றது. ஆரம்ப காலங்களை விட இன்னும் இந்த நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு புத்தகங்களை விற்பனை செய்வதிலே பல சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்கின்றது. அந்த புத்தக விற்பனையாளர்கள் எங்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சியிலே எங்களுக்கு இடம் கிடைக்குமாக இருந்தால் அது எங்கள் விற்பனையை அதிகரிக்க செல்வதற்கும் எங்களுடைய பதிப்புத்துறையினுடைய அபிவிருத்திக்கும் உத்வேகமாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இன்று நடத்துகின்றோம். குறிப்பாக ஒரு புத்தக கண்காட்சி என்பது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு விடயம். அந்த புத்தக கண்காட்சியிலே தமிழ், சிங்கள, ஆங்கில எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமை, அவருடைய பரஸ்பரம் சேர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு இடம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். குறிப்பாக குறைந்தது ஒரு 5% கூட அங்கே புத்தக கண்காட்சியிலே எங்களுக்கான இடம் வழங்கப்படவில்லை. அவ்வாறான இடங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது நாங்கள் தொடர்ந்து சிங்கள படைப்பாளிகளோடும் எங்களுடைய தமிழ் படைப்பாளிகள் அறிமுகமாகி பல்வேறு வகையான பல விடயங்களை முன்னெடுக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக மொழிபெயர்ப்பிலே இன்று அதிகளவான, குறிப்பாக நான் நினைக்கிறேன் 400க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு சிங்களத்திலிருந்து பல மொழிபெயர்ப்பு நூல்கள் தமிழிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு மிக ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இன்னும் இந்த புத்தக கண்காட்சி போன்ற இடங்களில் எங்களுக்கு இடம் வழங்கப்படுமாக இருந்தால் இன்னும் அதிகளவான மொழிபெயர்ப்புகள், குறிப்பாக தமிழிலிருந்து சிங்களத்துக்கும், சிங்கள தமிழுக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு ஊடாக எங்களுடைய பரஸ்பரம் சமூகங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லிணக்கங்களை கட்டியெழுப்பலாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதே போன்று நாலா பக்கங்களில், இலங்கையினுடைய எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்த புத்தக கண்காட்சிக்கு மக்கள் திரளாக வருகின்றார்கள். எல்லா சமூகங்களையும் சேர்ந்த எல்லா மொழி பேசுகின்றவர்களும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடமாக இது இருக்கும். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், தமிழிலே புத்தகங்கள் வாங்குவதற்கான இடம் மிக குறைவாக இருப்பதனால் பல தமிழ் வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வருவதை மெதுவாக தவிர்த்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி இல்லாமல் தமிழிலே அதிகளவான புத்தக கடைகள் இருக்கும் பட்சத்தில் பல வாசகர்கள் இந்த கொழும்புக்கு புத்தக கண்காட்சியை ஒட்டி வருவார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், சென்னை புத்தக கண்காட்சியிலே பல புலம்பெயர்ந்த நண்பர்கள் ஜனவரியில் நடக்கின்ற சென்னை புத்தக கண்காட்சிக்கு அதிகளவாக அவர்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி வருகின்றார்கள். ஆனால் இலங்கையிலே அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. இலங்கையில் இருக்கின்ற பதிப்புகள், புத்தக கடைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாபெரும் அதிகளவான இடம் கிடைக்குமாக இருந்தால் புலம்பெயர்ந்த நண்பர்களும் எழுத்தாளர்களும் எங்களுக்கு அதிகளவாக இலங்கையை நோக்கி இதனை திட்டமிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. பல மொழிபெயர்ப்பு வேலைகளை நாங்கள் சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து ஒரு கலைஞர்கள் ஒற்றுமையாக அறிமுகமாகாத ஒரு நிலைமை இங்கு இருக்கின்றது. பல தமிழ் கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சிங்கள எழுத்தாளர் தொடர்பான பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான 2 சமூகங்களும், 2 மொழி பேசுகின்ற சமூகங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புத்தக கண்காட்சியிலே எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் ஒரு கோரிக்கையாக, ஒரு விண்ணப்பமாக எதிர்வரும் காலங்களிலே எங்களுக்குரிய இடம் கிடைக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த ஒரு அமைப்பை இலங்கை தமிழ் பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். இதனூடாக பல வேலை திட்டங்களை உங்களோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்வதற்கும், உங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சிறிய பல புத்தக கடைகளுக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் எங்களுடைய பதிப்பு தமிழ் வாசகர்கள் மிக குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவான செயல்பாடுகளை இலங்கை
பதிப்பாளர்கள் சங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கின்றோம். நன்றி. நன்றி. எனது பேர் மதுசூதனன். நான் கடந்த ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக தமிழ் கல்விப்புலம் சார்ந்து பல இதழ்களுடைய ஆசிரியராகவும் அது சார்ந்த நூல்களுடைய வெளியீட்டாளராகவும் கடந்த காலங்களில் இருந்து செயற்பட்டு வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய நோக்கத்துக்கு ஏற்ப சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே இந்த கொழும்பிலே தலைநகரிலே இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கம் கடந்த 26 வருடங்களுக்கு மேலாக ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒவ்வொரு வருடங்களும் ஒரு கணிசமான அளவு வளர்ச்சியடைந்த ஒரு காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரம் தமிழ் வாசகர்கள் அல்லது தமிழ் புத்தகங்களை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ச்சியாக அருகி காணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் அது இருக்கின்றது. இன்று வரை ஒரு 3-4 பதிப்பாளர்கள் அல்லது புத்தக கடைகளுடைய புத்தகங்கள் மட்டுமே தாங்கி இருக்கக்கூடிய வகையிலே தான் புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது. ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சியிலையும் குறைந்தபட்சம் 200 புத்தக அரங்குகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த அரங்குகளில் பெரும்பாலுமே சிங்கள ஆங்கில மூலம் கொண்ட புத்தகங்களை விற்பனை செய்கின்ற கூடங்களாக அவை இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மூலமாக வாசகர்களை நோக்கி தமிழ் வாசகர்களை உள்வாங்கக்கூடிய அளவுக்கான அந்த புத்தக கண்காட்சி திட்டமிடப்படாமல் இருப்பது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ் புத்தக அரங்குகளை கேட்டும் கூட அவற்றை ஒதுக்கீடு செய்வதிலே அந்த நிறுவனத்துக்கு பல்வேறுபட்ட ஏதோ போதாமைகளோ அல்லது நெருக்கடிகளோ இருந்தாலும் கூட, ஆனால் ஒரு புத்தக கண்காட்சி என்பது வெறுமனவே ஒரு புத்தகங்களை விற்பனை செய்கின்ற லாப நட்டம் பார்க்கிற விடயம் மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சி சார்ந்த ஒரு சமூக மாற்றத்தில் புத்தகங்கள் வகிக்கக்கூடிய இடத்தை தக்க வச்சு கொள்வதென்ற ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி வளர்த்து செல்லக்கூடிய வகையில் தான் இந்த கண்காட்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அந்த கண்காட்சி வெறுமனவே சிங்கள புத்தகங்களை ஆங்கில புத்தகங்களை மட்டும் வைத்து செய்யப்படுகின்ற பொழுது இந்த சமூகங்கள் இருக்கக்கூடிய இந்த பல்லின சமூகங்கள் இருக்கக்கூடிய இருமொழி பேசக்கூடிய அதிலும் குறிப்பாக அந்த இருமொழி பேசக்கூடிய சமூகங்களுக்கு இடையில இந்த புத்தகங்கள் ஒரு ஒருங்கிணைப்பையும் ஒரு அரவணைப்பையும் ஒரு சமூகத்தோடு ஒன்றிணைத்து வாழ்ந்து போவதற்கான ஒரு புத்தக பரிவர்த்தனை ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களை மீள் சிந்திக்கவும் எங்களை இந்த சமூகத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே அந்த நிலைமைகளை இனங்கண்டனுடைய விளைவுலதான் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சார்ந்த வெளியீட்டாளர்கள் பதிப்பாளர்கள் இந்த விற்பனையாளர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இவ்வாறான ஒரு இலங்கை தமிழ் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை ஏன் வந்ததுன்னு சொன்னால், இன்று இந்த பதிப்பாளர்கள் அல்லது இந்த சங்கத்தினுடைய போதாமைகளும் எங்களுக்கான இடங்களும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை காரணமாகத்தான் நாம் எங்களுக்குள்ள ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது உண்டு. இரண்டாவது, ஏற்கனவே இந்த கடந்த காலங்களில் இந்த தமிழ் சூழல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் எங்களை ஒருங்கிணைந்து போக முடியாத அளவுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருந்திருக்கிறது என்பதும் உண்மை. அப்ப இதனால் பல்வேறு ஒரு 20க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் தமிழ் சூழலில் இயங்குகின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவற்றை ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து எங்களுடைய தமிழ் பேசும் சூழலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பினுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே எங்களை இந்த தமிழ் பதிப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு கூடாக சில கோரிக்கைகளை வைப்பதும் எதிர்காலத்தில் நாம் எவ்வாறான செயல் திட்டங்களை நோக்கி போக வேண்டும் என்றதுக்கான ஒரு அடிப்படைகளை நோக்கி திட்டமிடுவதற்கும் தான் உண்மையிலே நாம் இவ்வாறான ஒரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நாங்கள் ஊடக சந்திப்பை கூட நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உண்மையில எங்களுடைய இந்த சங்கத்தின் ஊடாக
நாங்கள் எங்களுடைய தமிழ் பதிப்பு முயற்சிகளை ஆரோக்கியமாகவும் திட்டமிட்டும் அதை பரவலாக்குகின்ற அதே நேரம் இவ்வாறான சர்வதேச புத்தக கண்காட்சிகளுக்குள்ளேயும் உள்நுழைந்து எங்களுடைய புத்தகங்கள் ஏற்கனவே அங்கு வெளியிடுகின்ற அந்த புத்தக பண்பாட்டோடு தமிழ் புத்தக பண்பாட்டையும் ஒன்றிணைப்பதற்கூடாக ஒரு புதிய மாறுதலை நோக்கி ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நாங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதில் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இன்று வாசிப்பு குறைவாக இருக்கின்றது. எங்களுடைய அறியாமைகள் எங்களை சுற்றி இருக்கின்றது. எங்களுடைய அறிவு வறட்சி இருக்கிறது. பல்வேறுபட்ட சோம்பேறித்தனங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களை ஒரு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான சிந்தனையாளர்களாக உருமாற்றுவதற்கு வாசிப்பு தவிர எங்களுக்கு வேறு ஆயுதமே இல்லை. அப்ப இந்த வாசிப்பை நாங்கள் பரவலாக்கவும் ஒரு இயக்கத்தை திட்டமிட்டு செயல்படுத்தவும் இதற்கு முன்னோக்கி நகர்த்துகின்ற வகையிலே தான் நாங்கள் இதை எங்களுடைய ஒரு தனி மனித அல்லது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான அந்த வழிமுறைகள் ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்திடம் நாங்கள் கேட்கிற ஒரு அழைப்பு என்பது வெறுமனவே எங்களுக்கு நீங்கள் கட்டாயம் தாங்க என்பதை விட இது உங்களுக்கு தர வேண்டியது உங்களோட உரிமையின் கடமையும் கூட. நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக தமிழ் மொழி மூலமாக இயங்குவதற்கான சிங்கள மொழிகளோட கூடி கலந்து பேசி உறவாடுவதற்கான சந்தர்ப்பங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கான முயற்சிகளை நாம் திறந்து விடுவதற்கு எங்களுக்கு இவ்வாறான இந்த ஊடக சந்திப்பு கூடாக எங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிகளுக்கான களத்தை அகழித்து கொண்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் கருதுகிறோம். இப்ப எனக்கு முதல் பேசுகின்ற பொழுது நண்பர் மொழிபெயர்ப்பை பற்றி சொன்னார். உண்மையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாடும் ஒரு இணக்கத்தன்மைக்கும் மொழிபெயர்ப்பு ஒரு பிரதானமான விஷயம். அப்போ சிங்களத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தமிழுக்கு வர்றதோ, தமிழ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சிங்களத்துக்கு போறதோ, இது திட்டமிட்டு நாம மேற்கொள்ற பொழுதுதான் சமூகங்களுக்கு இடையிலான ஒரு ஒருமுகப்பாடும் ஒரு இணக்கத்தன்மையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப 26 வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த அமைப்பு தோன்றுவதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்க்கக்கூடிய வகையில இந்த இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கம் தன்னுடைய அந்த நோக்கத்தையும் அந்த யாப்பு விதிகளையும் கொஞ்சம் தளர்த்தி இன்றைக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பல்லின சமூகங்களுக்கு குறிப்பாக இருமொழி மும்மொழி தமிழ் ஆங்கிலம் உள்ளிட்ட சிங்களம் தமிழ் இந்த 3 மொழிகளிலேயும் எங்களுடைய புத்தக விற்பனையும் புத்தக வெளியீடுகளும் இந்த பரிவர்த்தனையிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில அதை தூண்டுறதுக்குத்தான் நாங்கள் இலங்கை தமிழ் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் அதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றோம். இதோடு நாங்கள் ஏற்கனவே இங்கு இருப்பவர்கள் பலர் தொடர்ந்து வடக்கு கிழக்கு மலையம் உள்ளிட்ட பிரதேசங்களில் தொடர்ச்சியான கண்காட்சிகள் புத்தக வெளியீடுகள் உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இதை இன்னும் ஒருமுகப்படுத்தி கொழும்பு தலைநகரிலையும் அதை விரிவாக்கி ஒரு சிங்கள சமூகங்களோடையும் ஒருங்கிணைந்து செய்வது கூடாக நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவார்ந்த சமூக ஒரு பரப்பை கட்டியமைக்க முடியும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு சந்திப்பு. இதை நீங்கள் பரவலாக்கி எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு எங்களுடைய இந்த நோக்கத்தை இன்னும் சமூகமயப்படுத்தி எங்களுடைய நோக்கம் ஈடேறுவதற்கு உதவ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.